தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி ஆண்டுக்கு 12.2% வளர்ந்தால் மட்டுமே வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் சராசரி மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி 6.5% இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த வளர்ச்சியை வைத்து போதுமான அளவுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியாது. அதிக அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்க தொழில்துறையிலும் ஏற்றுமதி துறையிலும் இந்தியா கவனம் செலுத்த வேண்டும். உற்பத்தி துறையில் உருவாகும் ஒவ்வொரு வேலைவாய்ப்பிற்கும் அதை சார்ந்துள்ள போக்குவரத்து மற்றும் தளவாட துறையில் 2 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று கூறப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் ஏற்றுமதியை பொறுத்தவரை இந்தியாவின் பங்கு வெறும் 1.8% உள்ள நிலையில் ஏற்றுமதி துறையில் கவனம் செலுத்துவதன் மூலம் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்று உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது, மாநில அளவில் தொழில் செய்வதற்கான சூழ்நிலையை மேம்படுத்த மாநில அரசுகள் ஊக்கப்படுத்தப்படுவது, பணியாளர்களின் திறன்களை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மோர்கன் ஸ்டான்லி வலியுறுத்தியுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் சுமார் 8.4 கோடி வேலை வாய்ப்புகளை இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்றும், அப்படி இல்லை என்றால் நாட்டில் வேலைவாய்ப்பு இன்மை அதிகரிக்கும் என்றும் மோர்கன் ஸ்டான்லி ஆய்வு எச்சரித்துள்ளது.